நம்ம அதிர்ஷ்டம் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்துல இளையராஜாவுடைய 3 பாடல்களை பயன்படுத்தியது தொடர்பாக வழக்கு உயர் நீதிமன்றத்துல நடைபெற்று வந்தது. அவர் அனுமதி இல்லாமல் 3 பாடல்களை பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்புல இருந்து சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன் காரணமாக திரைப்படத்தை வெளியிடுவதனுமே நீதிமன்றம் தடை விதித்ததோடு இளையராஜா இழப்பீடாக 5 கோடி ரூபாய் பட நிறுவனத்திடம் கூறியிருக்காரு. படத்துல ஒத்த ரூபாய் தார எஞ்சோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ போன்ற பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் நம்ம இளையராஜா அவர்கள். இந்த 3 பாடல்களையுமே படத்திலிருந்து நீக்க வேண்டும், 7 நாட்களுக்குள்ள நிபந்தனையற்ற மன்னிப்பையுமே கேட்க வேண்டும் அப்படின்னு இளையராஜா தரப்புல வலியுறுத்தப்பட்டது. ரவுடிகள் கூட்டத்துடன் அதிர்சர் சண்டையிடும் பொழுது அதன் பின்னணியில இளமை இதோ இதோ போன்ற பாடல்கள், வில்லனாக நடித்திருந்த அர்ஜுன் தாஸை அறிமுகப்படுத்தும் காட்சியில ஒத்த ரூபாய் தாரன் பாடலுமே பயன்படுத்தப்பட்டிருந்தது. இது இந்த காட்சிகளுக்கு நன்றாகவே ஒத்துப்போக, இதனை மாத்தினா கண்டிப்பாக படத்துல சுவாரஸ்யம் குறையும் அப்படின்னு படக்குழு இளையராஜாவிடம் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தியுமே இளையராஜா எதற்குமே பிடி கொடுக்கவில்லை. அதனை அடுத்து யாராக இருந்தாலும் நான் கேஸ் போடுவேன், அஜித்தாக இருந்தாலுமே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு இளையராஜா பேசியிருந்தது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இதனடுத்து இந்த வழக்கை விசாரித்து சில உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. பாடல்களை உருமாற்றம் செய்வதை தடுக்கவும் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதை தடுக்கவும் இளையராஜாவிற்கு உரிமை இருக்கு. குட் பேட் அக்லி படத்துல இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கூறி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் பிரதான வழக்கின் விசாரணை ஜனவரி 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவையுமே பிறப்பித்திருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.